நம்ம எவ்வளோ மேஜிக் ஷோஸ் பார்த்துருப்போம். பட் அது எப்படி பண்ணுறாங்கன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கோமா? பார்க்க பயமுறுத்துகிற மேஜிக்ஸை ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதில் இருக்கிற ட்ரிக்ஸ்லாம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் அதை பார்க்கும்போது பயப்படவோ ஏமாறவோ மாட்டீங்க. அந்த வகையில் ஃபேமஸான மேஜிக்ஸில் இருக்கிற சில ட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேபிட் அவுட் ஆஃப் எ ஹேட். இந்த ட்ரிக்கை ரொம்ப காலமாக நிறைய மேஜிஷியன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெஜிஷியன் ஒரு எம்டி ஹேட்டை பார்வையாளர்கிட்ட காட்டுவார். அதுக்கப்புறம் உள்ளே இருந்து உயிருள்ள ரேபிட்டோட எடுத்து காட்டுவார். நீங்கள் இந்த ரேபிட்டை பார்க்கும்போது பாவம் நினைப்பீங்க. இந்த மேஜிக்கை செய்யறதுக்கும் ரேபிட்டையும் ஹேட்டையும் மறைக்கிறதுக்கும் சில மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. முதல்ல ஹேட்லையும் டேப்லையும் ஹோல் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி அது வழியாக ரேபிட்டை எடுத்து மேஜிக் பண்ணுறாங்க. அடுத்தது ஹேட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சு அதில் ரேபிட்டை மறைச்சி வச்சு வெளியில் எடுப்பாங்க. ஸோ இதுதான் இலகிற ட்ரிக்ஸ். அடுத்து கூஸ் ஹெட். இதில் மேஜிஷியன் வாத்தோட தலையை தனியாக எடுக்கிற மாதிரி காமிப்பார். ஒரு பக்கம் அசிஸ்டன்ட், இன்னொரு பக்கம் மெஜிஷியன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தலையை தனியாக எடுக்கிற மாதிரி இழுப்பாங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் உண்மையாக மெஜிஷியன் ஒரு பொய்யான தலையை கையில் வச்சுருப்பார். ஒரிஜினல் வாத்து தலையை அசிஸ்டன்ட் தெரியாமல் மடக்கி பிடிச்சிருப்பாங்க. இதுதான் இந்த மேஜிக்கில் இருக்கிற ட்ரிக். அடுத்து பாசிங் த்ரூ எ பிரிக் வால். மேஜிக் நடத்துகிற ஸ்டேஜில் ஒரு பிரிக் வாலை கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்வையாளர்லேருந்து ஒருத்தர் வர சொல்லி அந்த வாலில் சாஞ்சி நிற்க சொல்லுவாங்க. ஆனால் தலையை சாய்ச்சி நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மெஜிஷியனோட அசிஸ்டண்ட்டை வச்சு ஒரு சுத்தியை கொடுத்து அந்த வாலில் தட்ட சொல்லுவாங்க. மெஜிஷியன் அந்த பிரிக் வாலோட ஒரு சைடில் நின்றுப்பார். சில வினாடிகளுக்கு அவரை ஒரு துணி மாதிரி போட்டு கவர் பண்ணுவாங்க. இந்த டைமில் அவரால் குதிக்கிறத தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ மெஜிஷியன் பிரிக் வால் உள்ள புகுந்து எதிர்ப்பக்கம் நிற்பார். இது சிமெண்ட்டில் செஞ்ச வால் இல்லை, ஸ்ட்ராங்கான கார்பெட்டில் செஞ்சது. அதனால் அசிஸ்டன்ட் கவர் பண்ண சில வினாடிகள்லேயே மெஜிஷியன் அது வழியாக போந்து எதிர்ப்பக்கம் வந்துடுவார். இதுதான் இந்த மேஜிக்கில் இருக்கிற ட்ரிக். அடுத்து ஸ்வாட் சோலையிங். இது அவ்வளோ பெரிய ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணலனாலும் இந்த மேஜிக்கை ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. மற்ற மேஜிக் மாதிரி பொருட்களை ஸ்பேர் வச்சுக்கிட்டு இதை பண்ண முடியாது. பட் இந்த மேஜிக்கை செய்ய நிறைய கடின உழைப்பு வேணும். அதோட ஸ்ட்ராங்கான நரம்புகளும் இருக்கணும். எந்த அளவுக்கு நீளமான வாளை பயன்படுத்தி இந்த மேஜிக்கை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல வாய்க்குள்ளே விடுற பிளேடு வயிற்றுக்குழிக்கு கீழே போகக்கூடாது. பிளேடு எந்த அளவுக்கு உள்ளே போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய உணவுகளை சாப்பிட்டா அதை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதை செய்யும்போது வயிற்று பகுதியை உள்ளே இழுத்துக்கிட்டா செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் இந்த பிளேடை கண்ட்ரோல் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நாள் கடின உழைப்போட நல்ல ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும். நீங்கள் இது வரைக்கும் நம்பி ஏமாந்த சில மேஜிக்ஸில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.